வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா நோனி. இது நொனா வகையை சேர்ந்த ஒரு பழம் தான். இது மற்ற பழங்கள் மாதிரி நல்ல ஸ்மெல், நல்ல டேஸ்ட் கொடுக்காது. கொஞ்சம் கெட்ட ஸ்மெல் மாதிரி தெரியும். டேஸ்ட்டு கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். இதுதான் அந்த மரம். இது ஒரு குறுமர வகையை சார்ந்தது. இதை நான் வச்சு ஒரு 8 மாதம் கிட்ட ஆகும். இது ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே இன்றைக்கி செடியாக வளர்க்கும்போது, செடியாக வைக்கும்போது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே இது பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இது பூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது இப்படி தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் பெருசாகிட்டு இதில் நிறைய பூக்களை வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் பாலினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி, அப்புறமா இது மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். அடுத்து இதுதான் நல்ல முத்தின காய். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இது. இது நல்லா பழுத்த பழம். இதை நம்ம எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த பழம் பார்க்க உள்ள அப்படி தான் இருக்கும். இதில் விதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சதைப்பட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இது ஜூஸ் பண்ணி தான் இதை நம்ம குடிக்க முடியும். ஏன்னா இது அவ்வளோ ஸ்மெல்லாகவும் டேஸ்ட் கொஞ்சம் மோசமாகவும் இருக்கும். இப்போ நான் சும்மா சாப்பிட்டு பார்க்குறேன். காரமாகவும் ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்குது. சொல்லப்போனால் இதில் சுவையே பெருசாக எதுவும் இல்லை. இது சுவைக்கான பழம் இல்லை. இது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற பழம். சொல்லப்போனால் இருதயத்துக்கு நல்லதுன்னும், கேன்சர் செல்கள் இது கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஓகே, இந்த பழம் இப்போ கொஞ்சம் இது நல்லா பழுத்ததுனால, மரத்துலேயே பழுத்ததுனால இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ இது நம்ம விட்டுட்டு ஜூஸ் போட தேவையான பழங்களை இப்போ கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம மரத்தில் வைக்கிற பழம் 2 நாள் இல்லை 3 நாள் பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுத்ததுக்கப்புறமா அதை நம்ம ஜூஸ் போட்டு நம்ம அதை குடிக்கலாம். இது பழுத்ததுக்கப்புறமா இது பழம் எப்படி இருக்குன்றதையும், அடுத்து நம்ம இதை ஜூஸ் எப்படி பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நோனி பழம் அறுத்தாச்சு. தோட்டத்தில் இன்னொரு பழமாக பழுத்துருக்கு. இது எங்கள் ஊர் சைடில் நாங்கள் கற்பூர வாழைன்னு சொல்லுவோம். சில ஊருங்களில் அதை பூவன் வாழைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இப்போ வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஒரு பழம் ஆல்ரெடி பழம் அணில் சாப்பிட்ருக்கு போல். அணில் இல்லை, எலியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அறுத்து வச்ச காயெல்லாம் இப்போ நல்லா பழுத்துருச்சு. இதுக்கப்புறம் ஜூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியது தான். சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது நம்ம அப்படியே குடிக்க முடியாது. ஏன்னா அந்த பழம் நம்ம பறிக்கும்போது சொல்லியிருப்பேன் நான், இந்த பழம் கொஞ்சம் வாசனையாகவும் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் காரத்தன்மையாக கலந்த மாதிரி இருக்கும். இது ஜூஸ் பண்ணும்போது இதனோட தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம குறைக்கிறதுக்காக சர்க்கரை மிக்ஸ் பண்ணி இப்போ குடிக்க போகிறோம். இதை நம்ம வெள்ளை சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத விட நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு கொஞ்சம் நல்லதும் கூட, அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இது இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சர்க்கரை போடுறதுக்கு அப்புறமா இதோட சுவை நல்லா கூடியிருக்கு. முன்ன மாதிரி அந்த ஸ்மெல்லோ இல்லை அந்த காரத்தன்மையோ அவ்வளோ தெரில. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.